வணக்கம். 50 வருடத்துக்கு முன்னாடி மனிதருடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா, உழைப்பாளிகள் அதிகமாக இருப்பாங்க, முதலாளிகள் இருப்பாங்க. இந்த உழைப்பாளிகளை முதலாளிகள் பயன்படுத்திப்பாங்க, அவங்கள டெவலப் பண்ணிப்பாங்க. அதே சமயம் உழைப்பாளிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையும் டெவலப் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ எப்படி அப்படின்னா, இன்றைக்கு நிலைமையில் உழைப்பாளிகள் ஒரு பக்கம் இருக்காங்க, ஏழைகள் இருக்காங்க, நடுத்தர மக்கள் இருக்காங்க, பணக்காரர்கள் இருக்காங்க, அதிக பணக்காரர்கள் இருக்காங்க. அப்படின்னா எல்லா கேட்டகரியிலையும் அவங்களுடைய தொழிலுக்கு தகுந்த மாதிரி, அவங்களுடைய ஜாபுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய நிலை மாறிட்டே இருக்குது. ஒரு தலைமுறையில் ரொம்ப பணக்காரங்களாக இருக்கிறவங்க அடுத்த தலைமுறையில் அந்த வீட்டு பிள்ளைகளோட பொறுப்பில்லாதனத்தினால 2வது தலைமுறையில் ஏழையாயிடுறாங்க. அதுக்கு அடுத்த தலைமுறையில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நடுத்தர வர்க்கமாக மிடில் ஃபேமிலி ஸ்டேஜில் இருக்காங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தலைமுறை பார்த்தா அவங்க பணக்காரங்களாக ஆகிறதுக்கான சூழ்நிலை ரொம்ப குறைவாக இருக்குது. அதே சமயம் ரொம்ப ஏழையாக பிறந்த ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னாடி பெரிய பணக்காரங்களாக ஆகிறதுக்கான சூழ்நிலையும் இருக்குது. அதே எப்படி ஒரு சில பேரால் மட்டும் ரொம்ப கோடீஸ்வரனா பணக்காரனா மில்லியனர்ஸாக இருக்காங்க, நம்மளால் ஆக முடியல அப்படின்னு எல்லாருக்குமான ஒரு கேள்வி இருக்குது. அதை தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பணக்காரனாக ஆகிறதுக்கான வழிகள் எப்படி, என்னென்ன வழிகள் அப்படின்னு நம்ம பார்ப்போம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பணக்காரங்க மாதிரியே நடிப்பாங்க. ஏன்னா அவங்க அம்மா அப்பாவோட அவங்க வாழும்போது கொஞ்சம் வசதியாக வாழ்ந்திருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த பணத்தை வச்சு அவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிப்பாங்க, கொஞ்சம் இருக்கிறத கொஞ்சம் பகட்டாக காமிச்சிப்பாங்க, எளிமையாக இருக்க தெரியாது. நம்ம நினச்சிப்போம் இவங்க பணக்காரங்க அப்படின்னு, நிறைய பணம் வச்சுருக்காங்க அப்படின்னு. ஆனால் உள்ளே போய் பார்த்தோம்னா அவங்க பெருசாக பணக்காரங்களாக இருக்க மாட்டாங்க. முதல் தலைமுறையில் இருந்த அதே பாணியில் அவங்க இப்போ வாழ்க்கை முறையை கடைபிடிச்சிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த பகட்டும் அந்த ஒரு ஆடம்பரமும் இருக்கிறதுனால முன்னேற்றத்திற்கான வழியே அங்கே இருக்காது. நம்ம எப்போ பகட்டு இல்லாமல் பந்தா இல்லாமல் அமைதியாக யாரையும் நம்ம அசத்தணும்னு நினைக்க வேணாம், மற்றவங்களுக்காக நம்ம வாழ வேணாம், மற்றவங்கள பார்த்து பொறாமப்பட வேணாம். நம்ம அமைதியாக நம்ம வாழ்க்கையில் எதை அச்சீவ் பண்ணணும், நம்மளுடைய மன நிம்மதி எதுலெல்லாம் கொடுக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி அதுக்காக வாழ முயற்சி பண்ணணும். ஆடம்பரம் இல்லாமல் பெருமைக்காக சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த பிராண்ட் ஷர்ட் போட்டேன், அந்த பிராண்டு ட்ரெஸ் எடுத்தேன், இவ்வளோ விலை அதிகமாக சாரீ எடுத்தேன், பிராண்டடுக்கு விலை அதிகமாக ட்ரெஸ் எடுத்துகிட்டு மற்றவங்களுக்கு முன்னாடி ஒரு ஆர்ப்பாட்டமாக தற்பெருமையாக பேசிப்பாங்க. தற்பெருமை அப்படிங்கிறது நம்மள்ட்ட என்ன இருக்கோ அதை சொல்கிறது மட்டுமே சாதாரண ஒரு விஷயமா இருக்கும். கொஞ்சம் அதிகப்படியாக நம்மளுடைய நிலைக்கு மீறி அதிகப்படியாக செலவு செஞ்சுட்டு தொடர்ந்து இருந்தோன்னா நம்ம பணக்காரங்களாக ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைச்சலாக இருக்கும். நம்ம ஆடம்பரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நம்ம மூளையில் அதை பதிவு பண்ணோம்னா அங்கே டொபமைன்னு ஒரு திரவம் இருக்குது. அது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை இன்னும் கொஞ்சம் அதிகப்படியாக கொண்டு நிறுத்திடும். இன்னும் பகட்டுக்கும் அந்த ஆடம்பரத்துக்கும் நம்மளை அடிமையாக்கிறதுக்கான முயற்சிகளை மூளையே நமக்கு செஞ்சு கொடுத்துரும். ஸோ அந்த நினைவுகளை நம்ம அங்கே பதிவிடக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, மற்றவங்களுக்கு முன்னாடி ரொம்ப தம்பட்டம் அடிச்சுப்பாங்க, ஆனால் அதே சமயம் உள்ளுக்குள்ளே மற்றவங்கள பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம அப்படிலாம் இல்லாமல் எவ்வளோ அமைதியாக நம்மளுடைய உழைப்பை ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், நிறைய சேவிங்ஸ் பண்ணணும், நம்மளுடைய டெய்லி லைஃப்பை எவ்வளோ சிம்பிளாக வாழ முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக எளிய உணவோட எளிதாக ஜீரணமாகக்கூடிய உணவை சாப்பிட்டுட்டு சிம்பிளான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோன்னா மன நிம்மதியோடு அது நம்ம முகத்தில் ஜொலிக்கும். நம்ம முகம் அழகாக இருக்கிறதாவே மற்றவங்க சொல்லுவாங்க. உங்களை பார்த்தா நல்லா இருக்குது, எனக்கு ஒரு மன நிறைவு கிடைக்குதுன்னு மற்றவங்க யாராவது ஒருத்தர் சொல்லிட்டாவே உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய சக்ஸஸ் தான். ஏன்னா எந்த தீய எண்ணங்களும் நம்ம மனசில் கொடுக்காம மற்றவங்களும் நல்லா இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், நம்மளும் நல்லா இருப்போம், நம்மளை சுற்றி உள்ளவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் டெவலப்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம எளிமையாக நம்மளுடைய சம்பளத்துக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகளை செய்து ஒரு 30% நம்ம எந்த வருமானத்தில் இருந்தாலும் அவங்க 30% வருமானத்தை சேமிக்கணும். நம்ம டெபாசிட் பண்ணாலும் அது குறைச்ச வட்டி தான். அதே சமயம் நம்ம ஒரு வீடு கட்டி வாடகைக்கு விடுறோமா அதில் கொஞ்சம் வருமானம் வரும். நம்மளுடைய சேவிங்ஸை எல்லா விதங்களையும் நம்ம ஷேரில் ஒரேடியாக கொண்டு போய் போட்டுறக்கூடாது. இன்றைக்கி வாங்கின ஷேர் நாளைக்கு விலை குறைஞ்சிரும். ஸோ அங்கே கொஞ்சம் குறைச்சலாம். அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ்,
அப்புறம் இன்சூரன்ஸ். சில பேர் வந்து காப்பீடு அப்படிங்கிறது சேவிங்ஸ்னு நினச்சிக்கிறாங்க. காப்பீடுக்கு கொஞ்சம் செலவு பண்ணும், சேவிங்ஸ்க்கு கொஞ்சம் செலவு பண்ணும், டெபாசிட் கொஞ்சம் பண்ணும். எல்லா விதங்களும் பல வழிகளில் நம்மளுடைய சேவிங்ஸை செய்யணும். அப்போ தான் நம்ம இதை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழித்து நம்ம ஒரு நிலையான ஒரு நல்ல பணக்காரங்களாக மாறத்துக்கான முக்கியமான வழி. ஏதாவது நம்ம பணம் செலவு பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஒரு ஒரு அலுவலகத்தில் ஒரு 5 பேர் வேலை பார்க்குறாங்க, ஒரு 10 பேர் கூட வேலை பார்க்குறதா வச்சுக்கோங்க. அதில் ஒரு சில பேர் மட்டும் ரொம்ப செலவு பண்ணுவாங்க, அவங்கள சுற்றி மக்கள் கூடிகிட்டே இருப்பாங்க. அந்த இடத்துல எளிமையாக ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு சிம்பிளான ட்ரெஸ் போட்டுப்பாங்க, மற்றவங்களுக்காக வாழாமல் ஒரு சேவிங்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க அந்த இடத்துலேருந்து விலகிடுவாங்க. ரொம்ப செலவாளிகளாக இருக்கிற இடத்துல நம்ம நகர்ந்து வந்துடணும். அதுவுமே தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக நம்ம சேவிங்ஸ் மூலமாக நம்ம பணக்காரங்களாக ஆகிடுவோம். அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் காஸ்ட்லியான ட்ரெஸ் எடுத்து போட்டு நான் 1000 ரூபாய்க்கு எடுத்தேன், 3000க்கு எடுத்தேன் அப்படிங்கிற அந்த பெருமை வந்து அவங்களுடைய வாழ்க்கையை ஒரு பணக்காரனாக ஆகக்கூடிய சூழ்நிலை அமையாமல் போயிடும். ஸோ ட்ரெஸ்ஸை எவ்வளோ எளிமையாக எடுத்துக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கார் வாங்குவாங்க. நம்மளுடைய வருமானத்துக்கு கண்டிப்பாக ஒரு கார் தேவைப்படுது. நம்ம எங்கேயாவது பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு போனோம், இல்லை நமக்கு ஏதாவது உடம்பு முடியலன்னா அவசர தேவைக்கு ஒரு கார் வாங்கணும் அப்படின்னா நம்மளுடைய வருமானத்துக்கு நம்ம ஒரு பழைய கார் வாங்கிக்கலாம் அப்படின்னு நம்ம முடிவெடுப்போம். ஆனால் அதே சமயம் பக்கத்து வீட்டுக்காரவங்க புது கார் வாங்கியிருப்பாங்க. அவங்கள பார்த்து நம்ம பொறாமப்பட்டுக்கிட்டு புதுசு கார் வாங்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம பணக்காரனாக ஆகிறதுக்கு நம்மளுடைய செலவுகளை குறைக்கணும், தேவையில்லாத செலவுகளை குறைக்கணும். இப்போ ஒரு மளிகை கடைக்கு போனோம்னா நம்மளுடைய சாப்பாட்டுக்கு எது தேவையோ அதை மட்டும் வாங்கணும். எக்ஸ்ட்ராவாக இது அப்புறமா தேவைப்படும், இது பின்னாடி இப்படி யூஸ் பண்ணணும், அடுத்த மாதத்துக்கு சேர்த்து வச்சுக்கலாம் அப்படின்னு வாங்கிடக்கூடாது. நம்ம ஒரு பேப்பரில் நோட் பண்ணிவிட்டு போய் இந்த மாதம் என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டு வரணும். இது வந்து சிக்கனமாக இருக்கிறதுக்கான முக்கியமான ஒரு வழி. அதே சமயம் மாதம் வந்து நம்ம ஒரு 10,000 சேவிங்ஸ் பண்ணிடணும் அப்படின்னு முடிவு பண்ணி அதை தொடர்ந்து செய்யணும். அதில் ஒரு சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக நம்மளுடைய ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டில் அந்த அக்கௌண்ட்டை என்றைக்குமே பயன்படுத்தக்கூடாது. அதுக்கு ஒரு ஏடிஎம் மட்டும்தான் நம்ம வச்சுருக்கலாம். அதுக்கு ஒரு ஃபோன்பேயோ இல்லை ஒரு நெட் பேங்கிங் வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக அதுலேருந்து என்றைக்கு ஒரு நாள் எடுத்துப்போம். ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா நம்ம ஒரு அதாவது ரொம்ப எடுக்காமல் இருக்கிற மாதிரி உள்ள ஒரு அக்கௌண்ட்டில் இது ரெகுலராக நம்மளுடைய சேலரி அக்கௌண்ட்லேருந்து பர்மனெண்ட்டாக ஒரு அக்கௌண்ட்டுக்கு மந்த்லி 10,000 சேவிங்ஸ் பண்ணணும்னு முடிவெடுத்துட்டோம்னா அதில் போட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம அதை எக்காரணத்தை கொண்டும் எந்த நிலையிலையும் அதை எடுக்கக்கூடாது. தொடர்ந்து ஒரு 20 வருஷம் போடும்போது நமக்கு ஒரு 20 lakhsக்கு மேலே அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு நமக்கு ஒரு தொகை வந்து மீந்து நமக்கு கிடைக்கும். நம்ம அதை வச்சு அதுலேருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை வச்சு நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பணக்காரனாக மாறதுக்கான வழி இருக்குது. சத்தம் இல்லாமல் நம்மளுடைய அமைதியாக நம்மளுடைய சேவிங்ஸ் எல்லாம் செய்யணும். ஆடம்பரம் இருக்கவே கூடாது. என்றைக்கெல்லாம் நம்மக்கிட்ட ஆர்ப்பாட்டம் இருக்கோ, அமைதி இல்லாமல் இருக்கோ, அப்போல்லாம் நம்மளுடைய அதாவது உற்சாகமின்மை தொடர்ந்து ஆடம்பரமாக வாழ வாழ நெகட்டிவ் தாட்ஸ் நமக்கு அதிகமாகிடும். ஏன்னா ஆடம்பரம் ஆக ஆக பணம் குறையுது, பணம் குறைஞ்சா கவலை வரும், கவலை வந்தால் கண்டிப்பாக நெகட்டிவ் தாட் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நம்மளே பார்த்துக்கணும். எல்லாத்துலேயும் ரொம்ப கவனித்து யோசித்து முடிவெடுக்கணும். காசு மிச்சம் இருந்தால் அந்த காசுலேருந்து காசு உருவாகும். ஒரு 1000 ரூபாய் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சிங்கன்னா அதுக்கு ஒரு வட்டி கிடைக்கும். ஸோ இது மாதிரி ஆட்டோமேஷன் அதாவது காசே பெருக்கி தரும். நம்ம பேங்க்கில் போடுற பணம் வந்து இன்னும் கொஞ்சம் காசு பெருக்கி தரும். ஒருத்தர் 40,000 சம்பாதிக்கிறாரு அப்படின்னா மந்த்லி ஒரு 5,000 போட்டு வச்சா அது அந்த வருஷ கடைசியில் 60,000 அக்கௌண்ட்டில் இருக்கும். ஆரம்பத்தில் கையில் பணமே இல்லாத நிலையில் இருந்தது. எப்படியாவது ஒரு 5,000 நம்ம சேவிங்ஸ் பண்ணிடணும் நம்ம எப்போ முடிவெடுக்கிறோமோ அந்த இயர் எண்டில் 60,000 அவங்களுக்கு இருந்தது. இது யாருக்குமே தெரியக்கூடாது. இது வெளியில் சொல்லி பக்கட்டாக பேசிக்கக்கூடாது. நான் இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன். எந்த நேரத்துலையும் நம்மளுடைய சேவிங்ஸை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லவே கூடாது. அதுபோல் கார் வாங்கினா செலவாகும். அதே அந்த கார் வாங்குகிற செலவு ஒரு வீடை கட்டி வாடகைக்கு விட்டோம்னா காசு நமக்கு வந்துடும். எதெல்லாம் ஆடம்பரம். அதே சமயம் கோல்டு நம்ம சேர்க்கலாம். கோல்டை வந்து நம்ம சேர்த்துட்டே இருந்தோம்னா ஒரு மாதம் 1/2 கிராம் சேர்த்தா கூட ஒரு இயரோட எண்டில் நமக்கு ஒரு 4 கிராம் 5 கிராம் சேர்ந்துடும். ஸோ அந்த மாதிரி எந்த சேவிங்ஸ்லாம் இருக்குதுன்னு யோசித்து பார்த்து நம்ம செய்யணும். ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் ஒருத்தர் ரொம்ப நல்லா செலவு பண்ணுறவர், இன்னொருத்தர் ரொம்ப சிக்கனமாக வாழ்கிறாரு. இப்படி 2 பேரை நம்ம கவனித்து பார்த்தோன்னா செலவாளியோட வாழ்க்கையில் என்ன இருக்கும், கடைசியில் 20 வருஷம் கழித்து கஷ்டம்தான் படுவார் வியாதிகளோட. அதுக்கு டேப்லெட் கூட வாங்க முடியாது. அவர்கிட்ட பணம் இல்லாதனால அவருடைய குழந்தைங்களே அவரை மதிக்காது. ஃபேமிலியோட ஹாப்பியான சூழ்நிலை இருக்காது. அதே கவனத்தோட சிக்கனமாக ஆடம்பரம் இல்லாமல் வாழ்ந்த இன்னொருத்தர் தொடர்ந்து
தன்னுடைய சேவிங்ஸ்னால் குழந்தைங்களுக்கும் பொறுப்புகளை செஞ்சு, தன்னுடைய கடமைகளை செஞ்சு, குழந்தைங்களுக்கும் அவங்க வாழ்க்கைக்கான வழியை காமிச்சு அவங்களும் சேவிங்ஸோடு அவங்க வாழ்க்கையை தொடருவாங்க. இவரும் வயசான காலத்தில் தன்னிட்ட இருக்கிற பணத்தை வச்சு தேவையில்லாமல் அப்போ போய் வேலைக்கு போவானா, ஹாப்பியாக தன்னுடைய வாழ்க்கையை தொடரலாம். ஸோ நம்ம யாரை எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டாலுமே செலவு பண்ணுறவங்களாம் கஷ்டப்படுவாங்க, இவ்வளோ சிக்கனமாக இருக்கிறவங்களாம் பின்னாடி ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறாங்க. இது நம்மளுடைய அருகாமையில் உள்ள உங்கள்கிட்டேருந்து நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். காசை பெருக்கி தரணும், வட்டிக்கு வட்டி வந்துக்கிட்டே இருக்கணும். அது ஒரு மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல் வேலை செய்கிற ஒரு விதம். நம்ம வேலையே செய்யாமல் நமக்கு பணம் வரணும் அப்படின்னா நம்ம பணத்தை சேவிங்ஸ் பண்ணணும். ஒரு கண்டினியூவாக ஒரு 20 இயர்ஸ் சேவிங்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 20 lakhs அதை டெபாசிட் பண்ணிட்டோம்னா அதில் வரக்கூடிய பேங்க்கில் நம்ம வயசுக்கு தகுந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்டே நம்மளுடைய பென்ஷனே இல்லைன்னா கூட அதை நம்ம வச்சு நம்மளுடைய வாழ்க்கையை சிறப்பாக ஓட்டிக்கலாம். ஸோ முதல்ல சிக்கனமாக இருக்கணும், ஆடம்பரமாக இருக்கக்கூடாது, தேவையில்லாத செலவுகளை குறைக்கணும். அது நம்மளுடைய வார்த்தைகளிலும் செயல்லையும் வரணும். மற்றவங்கள பார்த்து நம்ம வாழ்க்கையை வர்றதை விட நம்மளுடைய திறமை என்ன, நம்மளுடைய திறமை என்ன, நம்ம திறமையை வளர்த்துக்கிட்டு இன்னும் நம்மளை டெவலப் பண்ணி இன்னும் வேறு ஏதாவது பணம் சம்பாதிக்கலாமா, நம்மளுடைய நேரத்தை பணமாக்கலாம். நமக்கு எக்ஸ்ட்ரா நேரத்தில் நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம வேறு ஏதாவது இன்றைக்கி 2 hours டெய்லி கிடைக்குதா, அந்த 2 hours நம்ம எப்படிலாம் தொழில் பண்ணி நம்ம இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய பணத்தை பெருக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கணும். 20 வருஷமாக நம்மளுடைய வேலையை தவிர இன்னொரு 2 மணி நேரத்தை நம்ம தொழிலுக்காக செலவு பண்ணோம்னா ஒரு 20 வருஷம் கழிச்சு அது ஒரு தொகையாக இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும், மற்றவங்களுக்கும் நம்மளால் உதவி செய்ய முடியும். இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா, செல் பார்க்காம யாருமே இருக்கிறதில்ல. ஒரு நாளைக்கு ஒரு 1 hour ஆகுது, ½ hour ஆகுது யூடியூப் பார்க்காம யாருமே இருக்கிறதில்ல. வீட்டில் இருக்கிறவங்களும் சரி, வேலைக்கு போகிறவங்களும் சரி, ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா இதை தான் பார்த்து அவங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. புக்கெலாம் அவ்வளோவா யாருமே பெருசாக படிக்கிறதில்ல. புக்கு படிக்கிறதுக்கு நம்ம டைமை செலவு பண்ண வாழ்க்கைக்கான தந்திரங்கள் கிடைக்கும், வாழ்க்கைக்கான நடைமுறை நமக்கு ஈஸியாக புரியும். அதை நம்ம கண்டிப்பாக டெய்லி நல்ல தலைவர்களோட புத்தகங்களை ஒரு 2 pages நம்ம படிக்கணும். இதெல்லாம் பணக்காரங்க செய்கிறதோட வாழ்க்கை முறை, அதை பற்றி தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, செல்லு சில பேர் ரொம்ப ஆசைப்படுவாங்க. செல்லை டிஃப்ரெண்ட்டாக வாங்குறது, செல்லை 20,000க்கு வாங்குறது. நியூவாக வந்தால் ஏற்கனவே அவங்கள்ட்ட இருக்கிற செல்லே ஒரு 6 வருஷம் 7 வருஷம் நல்லாவே வரும். ஆனால் அதை கொடுத்துட்டு மாற்றிக்கிட்டு உடனே அதில் இப்போ ஒரு 10,000க்கு அவங்க செல் வாங்கி ஒரு 2 வருஷம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ மற்றவங்களாம் வாங்கும்போது 15,000க்கு வாங்கிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய அட்வான்ஸாக இருக்குது அப்படின்னா, அந்த அட்வான்ஸ் அவங்களுடைய ஒர்க்குக்கு தேவையில்லைன்னா இன்னொரு 15,000க்கு அவங்க செல் வாங்க வேண்டியதில்லை. ஆனால் அவங்க ஆடம்பரத்துக்காக என்ன பண்ணுவாங்க, அதை ரிட்டன் கொடுப்பாங்க. அதை கொடுத்தா ஒரு 2,000 கூட எடுத்துக்க மாட்டாங்க. திரும்பி உங்களுக்கு பணம் நஷ்டம்தான் வரும். நல்லா இருக்கிற ஒரு செல்லை ஆடம்பரத்துக்காக கொடுத்து 15,000க்கு வாங்குவாங்க. இதனால் யார் நஷ்டப்படுற போகிறா? இவங்களுக்கு தான். ஸோ ஒரு 10,000லேருந்து 20 வருஷம் கழிச்சு அந்த 10,000தோட வட்டியை கணக்கு பண்ணி பார்த்தோம்னா நமக்கு புரியும். நம்மளுடைய ஆடம்பரமான செலவுகள் ஒன்றையும் யோசித்து செலவு பண்ணணும். சிக்கனமாக செலவு பண்ணுறது மட்டுமே நம்ம பணக்காரன் ஆகிறதுக்கான முக்கியமான வழி. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, டைரியில் தினமும் நம்மளுடைய செலவுகளை எழுதி முடித்து அந்த 30ஆம் தேதி 31ஆம் தேதி கடைசி நாள் இந்த மாதம் எதெல்லாம் செலவு பண்ணோம், இதில் எதெல்லாம் செலவு தேவையில்லாத செலவு, எதெல்லாம் முக்கியமான செலவு அப்படின்னு ஒவ்வொரு மாதமும் நம்ம பார்த்துட்டே வந்தோம்னா நம்மளுடைய செலவுகள்லாம் ஒரு 2-3 monthஸில் குறைஞ்சி நம்மளுடைய சேவிங்ஸ் அதிகமாகிடும். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் நீங்கள் பயன்படுத்தினா கண்டிப்பாக பணக்காரங்கள் ஆயிடலாம். இதில் நீங்கள் எதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க, எப்படிலாம் சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அதனால் நான் இப்படி ஹாப்பியாக இருக்கேன் அப்படிங்கிறவங்க கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.